நுங்கு குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5 நுங்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பாதாம் 5 முந்திரி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சர்க்கரை 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் 1/2 லிட்ரு, 1 ஸ்பூன் தேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நல்லா காய வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் காய வச்சிட்ருக்கேன். பால் நல்லா காயட்டும். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க பால். பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பால் கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. கட் பண்ணி வச்சுருந்த நுங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஜார்லேயே வந்து சர்க்கரையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே தேனும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய்ச்சி வச்சுருக்க பாலை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் மாற்றிட்டு இப்போது இந்த நைஸாக அரைச்சி வச்சுருந்த நுங்கையும் இந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூடவே இந்த பாதாம் முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சம்மருக்கு இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வெதுப்பாக சுடுதண்ணியில் டிப் பண்ணி இந்த குல்ஃபியை எடுத்துடலாம். அப்படியே சின்ன வேணும். சூப்பர்வா. பாருங்கள், நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு குல்ஃபி. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் டம்ளரில் மாற்றிட்டேன். இதை எடுத்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு பார்க்கலாம்.